நாடாளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா வழங்கிய தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்த நிலையில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்றார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், மேலும் விவரங்கள். மழைக்கால கூட்டத்தொடர் தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மக்களவை என்பது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பொதுவாக மரபுப்படி ஒரு கூட்டத்தொடர் நிறைவடைந்ததற்கு பிறகு எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள் என அனைத்து தரப்பினருக்கும் சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்து என்பதை வழங்குவார். இது மரபுப்படி பல ஆண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய விஷயம். தற்பொழுது அந்த ஒரு நடைமுறையில் தான் இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் தேநீர் விருந்து என்பது வழங்கப்பட்டது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தை முழுமையாக புறக்கணிப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்து இந்த கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்திருந்தார்கள். ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாக திமுக தரப்பிலிருந்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். கடந்த காலங்களிலும் கூட இந்த தேநீர் விருந்து என்பது காங்கிரஸ் கட்சியும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த கூட்டத்தொடரின் பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கலந்து கொண்டிருந்தார். பிரதமரின் அருகில் அவர் அமர்ந்து உரையாடுவது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. தற்பொழுது இந்தியா கூட்டணி முழுமையாக இந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் திமுக தரப்பிலிருந்து மட்டும் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டது பல்வேறு அரசியல் கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அரசியல் வியூகங்கள் மாறுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.